ஹாய் கைஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் ஊட்டி வித் பைரவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புலையும் என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரெயின். நம்ம ஒவ்வொருத்தரோட பிரெயின்லேயுமே 86 நியூரான்ஸ் இருக்குது. நியூரான்ஸ்னால் நரம்புகள்னு அர்த்தம். அந்த நரம்புகள் மூலயமா தான் நம்ம யோசிக்கிறோம், நம்ம பார்க்குறதையெல்லாம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம், அதெல்லாம் நடக்குது. இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை? நெக்ஸ்ட்டு ஹார்ட். நம்ம ஹார்ட் இருக்குல்ல, இவர் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா 7,000லேருந்து 8,000 லிட்டர் வரையும் ஒரு நாளைக்கு பிளட்டை பம்ப் பண்ணி நம்ம எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பாடிஸ்க்கும் கொடுக்குறாரு. எவ்வளோ அழகான வேலையை பண்ணுறாருல இவர். அடுத்து நம்ம போன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பிறந்த உடனே நம்ம பாடியில் 270 போன்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் நம்ம வளர வளர அது ஃபியூஸ் ஆகி 206ஆக மாறிடுச்சு. இவ்வளோ அருமையான விஷயம் இல்லை? அடுத்து நம்ம நாக்குக்கு வருவோம். நாக்கை பற்றி தெரியும்ல உங்களுக்கு, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? நம்ம சாப்பிட்றத முழுங்க, நம்ம பேச, அப்புறம் டேஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் நாக்கு தான் உதவியாக இருக்குது. ஆனால் நாக்கில் 8 மசில்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதாங்க உண்மை. நெக்ஸ்ட்டு நுரையீரல், லங்ஸ். இப்போ லங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லங்ஸோட ரைட் சைட் 3 லோப் இருக்கும். லெஃப்ட் சைடு 2 லோப் தான் இருக்கும். ஏன்னா சார் நம்ம இதயத்துக்காக இடம் விட்டுருக்காரு. ஸோ இந்த ரீசனால் தான் லெஃப்ட் சைட் லங் சின்னதாக இருக்குது. அடுத்து பிளட் வெசல்ஸ். நம்ம உடம்புல இருக்க எல்லா பிளட் வெசல்ஸையும் நேராக நீட்டினா அது 1,00,000 கிலோமீட்டர்ஸ் வரையும் வருன்றாங்க. உங்களால் அதை நம்ப முடியுதா? நம்ம சின்ன உடம்புக்குள்ளே அவ்வளோ பெரிய பிளட் வெசல்ஸ் இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை? அடுத்து நம்ம கண்ணை பற்றி பார்க்கலாம். நம்மளோட கண்ணால் 1,00,00,000 கலர்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஐ மீன் 10 மில்லியன்ஸ் கலர்ஸ் வி கேன் டிஃப்ரென்ஷியேட். எப்படி கைஸ், சூப்பரில்? நெக்ஸ்ட்டு தோல், ஸ்கின். இந்த ஸ்கின் தான் நம்ம உடம்புலேயே இருக்க மிகப்பெரிய உறுப்புன்னா உங்களால் யோசிக்க முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ஒருத்தரோட ஸ்கின் எடுத்து அளவெடுத்து பார்த்தா அது 1.5லேருந்து 2 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரையும் வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து தூக்கம். தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லோரும் சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் நம்ம தூங்கும்போது தான் நம்ம பிரெயின் நம்ம கற்றுக்கிட்டதையெல்லாம் ரீமைண்ட் பண்ணி பார்க்குமாமா. அப்புறம் நம்மளோட மெமரிஸ் எல்லாம் கரெக்டாக ஆர்டர் பண்ணி வைக்குமாமா தூங்கும்போது தான். ஸோ ஸ்லீப் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். எல்லா கரெக்ட் டைமுக்கு தூங்கி பழகுங்க. லாஸ்ட்டாக மசில்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்க மசில்ஸ்லாம் எதுக்கு உதவி பண்ணுதுன்னா, நம்ம ஆட, பாட, நடக்க, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிக்கும் மோஸ்ட்லி மசில்ஸ் தான் உதவி பண்ணுது. நம்ம உடம்புல 600க்கும் மேலே மசில்ஸ் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. ஓகே காய்ஸ், பாய் பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் ஊட்டி வித் பைரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.